அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு சாதகம். வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக செல்லலாம். குருவின் பார்வையை பெறுவதால் தாராளமாக விசா கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு. வெளிநாட்டு கம்பெனிகளில் அழைப்பு வந்தால் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். தரகு கமிஷன் தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் உண்டாகும். 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இருப்பதால் குடும்பத்தில் அமைதி வேண்டும், நிதானம் வேண்டும். கணவருடன் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். அதிக வேகம் ஆகாது. குடும்ப விஷயத்தில் பொறுமை தேவை. ராசிக்கு 6இல் ராகு 9இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் தாங்கள் எதிர்நீச்சல் போட்டாவது தாங்கள் அடைய வேண்டிய இலக்கினை அடைவீர்கள். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஈகோ இருத்தல் கூடாது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது தங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். மற்றவருடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். வீண் செலவுகள் உண்டாகும். அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். 8இல் சூரியன் இருப்பதால் பயப்பட வேண்டாம். 12க்கு உரியவன் 8இல் மறைவது ஒரு யோகம், விபரீத ராஜயோகம் என்போம். ஆராய்ச்சி துறைகளில் கவனம் செல்லும். ராகு 6ஆம் பாவத்தில் இருப்பதால் எதிரிகளை வெல்லும் அமைப்பு உண்டாகும். போட்டி மனப்பான்மை உருவாகும். யாரையும் எளிதில் சமாளிப்பீர்கள். குரு உங்கள் 6ஆம் இடத்தை பார்ப்பதும் 6ஆம் இடத்தில் ராகு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றலை தரும். எதிரிகளை வெல்வதற்கான சக்தி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மிக மிக கவனம் செலுத்துங்கள். திடீர் மாற்றங்கள் நிகழலாம். உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். ராசிநாதன் புதன் நீச்சமடைந்திருப்பதால் மன அழுத்தம் உண்டாகும். மன உளைச்சல் உண்டாகும். கண்டதை சிந்தனை செய்து மனதினை குழப்பிக்கொள்ள வேண்டாம். தெளிவான மனநிலை வேண்டும். தினமும் காலை எழுந்து ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை காலை மாலை சொல்லுங்கள். தெளிவான மனநிலை தங்களுக்கு உண்டாகும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். அதிக வேகம் கூடாது. இல்லாவிட்டால் விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு. தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.